அன்பு குழந்தையே, இன்று இந்த நேரம் உன்னை சுற்றி ஏதோ நிறைந்த உலகம் போல இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நமக்கு யாரேனும் எதையேனும் செய்திருப்பார்களோ என்று மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, தீர்வினைத்தான் இப்பொழுது உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு செய்வினைகள் செய்திருப்பார்களோ என்று சந்தேகம் வந்துவிட்டது. ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது போன்று உனக்கு செய்த நினைத்தவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டித் தருவதற்கு உன் அத்தனை நாட்களிலும் இதை பற்றி ஆராய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடக்கிறது வாழ்க்கை என்பதை நீ அறிய முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கின்றாய். நமக்கு செய்வினைகள் செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனம் வந்து விடுமா என்று எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. என் குழந்தையே, என் நேரமும் இதை பற்றி சிந்தித்து நீ காலத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, இதற்கெல்லாம் காரணம் உன் உறவுகள்தான். சொந்தம் பற்றி உன் உறவுகள்தான் இப்பொழுது இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இப்பொழுது நீ இதிலிருந்து உன்னுடைய மனக்குழப்பத்தை இப்பொழுது தெளிவுபடுத்த வேண்டும். நியாயமாக நம் பற்ற வழியாக நினைக்கின்றோம் என்று உனக்கு அதற்கான தெளிவினை கொடுத்து விடத்தான் உன் அப்பன் வந்திருக்கிறேன். செய்வினைகள் செய்தவர் யார் என்பதை நான் உனக்கு இப்பொழுது இந்த செய்தி மூலமாக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த செய்வினை செய்தவர் அதனால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை அப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை செய்வினைகள் நிறையவான விடாமல் ஆக்குவதற்கு என்ன விஷயம்? அவர்கள் ஏதோ ஒரு சிறப்பை வைத்து உன்னை அழிக்க நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, அர்த்தம் மறிந்தால் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை அதை காரணமாக அவர்கள் தேடி சென்றிருக்கின்றார்கள். என்னை தரிசனம் உண்மை. இது உண்மையாகவே நமக்கான விஷயம்தான். என் குழந்தையே, நீ பயந்ததில் ஒரு நியாயம் இருக்கிறது. என்னதானால் அவனோடு ஓடி வந்து இல்லை என்று செய்வினை என்று எதுவும் கிடையாது, இது செய்ய முடியாது, அப்படி சொல்லும் பொழுது கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்த உண்மைதான். உன் வாழ்க்கையில் உனக்கு செய்ய நினைத்ததை அது மட்டும் அல்ல, அங்கு அவர்கள் சென்று உனக்கான விஷயங்களை எல்லாம் தொடங்கிவிட்டார்கள். என் செல்ல குழந்தையே, உன் நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்பன் நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் உன்னை ஆட்டி படிக்கவே இதற்காக இதனை செய்திருக்கின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை என்ன என்பதை அப்பன் நான் இப்பொழுது உன்னிடத்தில் எடுத்து வந்திருக்கின்றேன். அப்படி என்ன நடந்தது என் குழந்தையே? அப்படி என்ன தவறு செய்தார்கள் என்பதை பார்க்க நேரம் போல நான் புரிந்து கொண்டேன். உன் மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் செய்ததை அவர்கள் மறைத்துவிட்டு அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களுக்கு தோன்றுவதில்லை. அவர்கள் தவறை நியாயப்படுத்தவும் இப்படி செய்கிறார்கள் என்பதை அப்பன் புரிந்து கொண்டேன். அவர்களுக்கான தேர்தலை அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் கொள்கை இப்பொழுது நினைப்பதை மட்டுமல்லாமல் அவர்கள் தீய வினைகளை எல்லாவற்றையும் அவர்கள் மறைத்து அதற்கான நல்ல விலைகளைப் போல அவர்கள் அங்கு நாடகமாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை அழித்து விட்டார்கள் என்ற எதிரி துரோகம் என்று யாரும் இருந்து விட மாட்டார்கள். அவருடைய எண்ணத்தின்படி அவருடைய பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு துரோகியாக தெரிகின்றார்கள். உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் என்பது உனக்கு அதை யதார்த்தமாக தெரிந்திருந்தாலும்
தீர்வினை கிடைக்கத்தான் போகின்றது. அதிலிருந்து இப்பொழுது நீண்ட நாள் வாழத்தான் போகின்றாய். உன் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள், உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே இடுகின்ற இந்த சந்தேகம், படி சென்றது செய்ய நினைவுகள், அவர்களுக்கு தீய வினையை அவர்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், உன்னை அழித்துவிட்டால் அவர்களுக்கு எதிரி துரோகி என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். இப்பொழுது உனக்கு துரோகத்தை, உனக்கு யதார்த்தமான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், என் பிள்ளையே, தவித்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் உனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கின்றது. என் தங்கமே, உன் சந்தேகம் படி அவர்கள் செய்கின்றது செய்யட்டும். செய்ய நினைப்பதை உண்மைதான். சிலர் செய்யும் பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அது வலிக்கும் என்பது அது வாசல் உனக்காக போட்டிருப்பது யார்? என் தங்கமே, உனக்காக நான் காவல் இருக்கின்றேன் அல்லவா? உனக்காக இந்த அப்பன் இருக்கின்றேன் அல்லவா? அதனால் எதுவும், எந்த ஒரு விஷயமும் நீ தீய வினைகளை வைத்து கொண்டு அவர்களுக்கு செய்யும் பொழுது அது நடப்பது என்பது அது எளிதான காரியமல்ல. அது எளிதான காரியமாக இருந்தாலும் அது நடைபெறுவது சாத்தியமா என்பது சொல்வது முடியாத காரியம்தான். ஏனென்றால் நல்லவர்கள் சபித்தாலும் கூட இப்பொழுது நடக்காத காலத்தில் தீய சக்திகள் இப்பொழுது எதை செய்தாலும் அது மட்டும் எப்படி நடக்கும்? ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்காது. ஏன்? அந்த தீய சக்தி பார்த்த பிறகு உன்னை நெருங்கி விடுமா என்ன? அவர்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் இனிமேல் உனக்கு அவர்கள் எதுவும் செய்து விடக்கூடாது என்பதற்காக படத்தை புகட்டி இருக்கின்றேன். என் தங்கமே, இதனை செய்ய நினைத்தவர்கள் உன்னுடைய உறவு அவர்கள் எல்லோருமே சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள், என் தங்கமே, அவர்களுடைய பெயரை சொல்கின்றேன். உனக்கு நீ அறிந்து கொள்கின்ற வகையில்தான் இருக்கும். அவர்கள் பெயர் முதல் எழுத்து தா, இரண்டாவது எழுத்து பா, மூன்றாவது எழுத்து கோ, நான்காவது எழுத்து கி, ஐந்தாவது எழுத்து லா, ஆறாவது எழுத்து கா என்ற பெயர்களில் உடைய எவர்தான் இதனை செய்திருக்கின்றார்கள். இந்த எண்ணினுடைய பெயரை முதலாவது எண்ணாக கொண்டவர்தான் உனக்கு இதனை செய்திருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களினுடைய எண்ணங்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக பாசத்தோடும் அன்போடும் இருந்தது போல நடித்தவர்கள் இப்பொழுது நடிக்க மறந்துவிட்டது. உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்கு எத்தனை கொடூரமான எண்ணம் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டி விட்டார்கள். இனிமேல் உன் அப்பன் அவரை விட்டு விடுவதில்லை. அவர்கள் உன்னை அழிக்க நினைத்திருக்கின்றார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றிற்கும் இந்த அப்பன் 100% துணையாக இருந்து அதற்கு நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன். எந்த தீய வினைகளும் உன்னை தொடரவே நெருங்கவோ முடியாது. உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே. உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக உன் இல்லத்தில் வாசலில் நின்றிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே. எப்பொழுதும் இந்த அப்பன் இந்த கோலத்தில்தான் இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கரங்கள் கண்டால் அவ்வளவு எதிரிகளும் துரோகிகளும் உனக்கு செய்கின்ற எல்லா வினைகளும் எல்லாவற்றையும் சுழற்றி அடித்து விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த அப்பனுடைய அன்பு இருக்கின்ற குழந்தை, இது போன்ற செய்வினைகள் செய்கின்றவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாதே. அவர்கள் செய்வினைகளை செய்கின்ற பொழுது அவர்கள் செய்வினைகளை செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை நிலைமை வந்தாலும் இவர் போல மீண்டும் உன் வாழ்க்கை ஒரு இடம் கொடுத்து விடக்கூடாது.
என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அளவிற்கு ஒருவரை கொடுக்கின்ற அளவிற்கு உச்சத்திற்கு சென்று விட்ட பிறகு இனிமேல் அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்திலேயே, உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய அன்பிலேயே எந்த ஒரு பண்பையும் நீ கொடுக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். பணம் என்பது வரும் போகும் என்பது புரியாமல் மனிதர்கள் இது போன்ற தவறுகளை எளிதாக செய்து விடுகின்றார்கள். சொத்து என்பது இன்று இருக்கும், நாளை இல்லாமல் போகும். ஆனால் அவருக்கு அது புரிவதில்லை. நம் என்பது நம்மை காண்பதில்லை. மனிதர்கள் ஒரு நாளும் பார்த்துவிட்டு மறுநாள் பார்ப்பது எளிதாக இருக்கின்றது. அது முடியாத சூழ்நிலையாக இருக்கின்றது. இது போன்ற நிலையில் இருக்கும் பொழுது சொந்த பந்தம் என்கின்ற இடத்திற்கெல்லாம் இடமே இல்லை. பணம் என நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். பாசம் அன்பை விட்டு விட்டு இதற்காக சிலர் உயிரையும் பறிக்க துணிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, எந்த ஒரு உயிரையும் பறிப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது என்பதை உணர மறந்து விட்டார்கள். அவர்கள் செய்ய நினைத்த அந்த விஷயம்தான் இந்த அப்பன் இந்த அளவிற்கு கோபப்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் செய்த இந்த அதிசயம்தான் என்னை தூண்டி இருக்கின்றது. நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு வந்து விட வேண்டும். யாரும் இதிலிருந்து உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. வெள்ளை, உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற பயம்தான். இது கள்ளம் கபடம் இல்லாத காரணம் என்பதை தெரிந்து கொண்டு நீ எங்கும் அப்பனுடைய துணையோடு இருக்கின்றாய் என்பதை நீ நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக, நிச்சயமாக நல்ல பிள்ளையாக அவருடைய நிலை என்னவென்று வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு உன்னை வாழவிடக்கூடாது என்பதை நினைக்கின்றவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி அவருக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும். என்னுடைய குழந்தை, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற குழந்தை, எப்பொழுதும் யாருக்கும் எந்த விதமான நெருடலையும் நீ கொடுத்து விடாமல், என்னுடைய குழந்தை, எப்பொழுதும் ஒருவரையும் கண்டு பயப்படாமல் உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். ஏனென்றால் ஒருவர் கூறுகிறார் என்பதற்காக எதையும் நீ இழந்து விட மாட்டாய். நீ எதையும் பெறாமல் விட்டு விட மாட்டாய். ஒருவர் செய்கின்ற காரியத்திற்காக நீ ஒரு நாளும் அதனை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. ஏனென்றால் இந்த அப்பன் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது எவராலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அல்லவா? எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் அவர்கள் இப்பொழுது ஆசைக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர் பணத்திற்காக ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொத்து, பணம் எல்லாவற்றும் ஒரு நாளும் நிலைக்காதது அல்லவா? இது அவர்களுக்கு புரியவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது அதனைத்தான் எல்லோரும் நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அது நம்முடைய கடைசி காலம் வரை நம்முடன் வராது என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள்தான் நம் சாகும் வரை நமக்காக துணை இருப்பவர்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு மனிதன் இருந்தாலும் அவரோடு நல்ல குணத்தை புரிந்து கொண்டு அவரோடு உண்மையான அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு இப்பொழுது தனக்காக சுயநலத்தை மட்டும் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எந்த ஒரு நன்மையும் அவர்கள் பெற நினைப்பதில்லை. அவர்கள் எப்படியாவது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நல்ல வழியில் சென்றாலும் சரி, தீய வழியில் சென்றாலும் சரி என்று அவர்களுக்கு தேவையானதை அவருக்கான சுயநலத்தோடு மட்டும் அவர்கள் சிந்தித்து கொண்டு அவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று இருக்கின்றவர்களிடத்தில் நீ மேலும் மேலும் உயர்ந்து உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களிடத்தில் இருந்து நீ மேலும் மேலும் அவர்களை விட நன்கு உயர்ந்த இடத்திற்கு சென்று அவர்கள் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைக்கும் பொழுது அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டி உச்சத்தை தொட்டு காட்ட வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும்
கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நீ நினைப்பது எல்லாம் உன் மனதில் இருந்து எல்லாம் உன் அப்பன் உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும்.